ஹலோ மக்களே! வாழ்க்கை ஒருபோதும் நேர்கோட்டில் செல்வதில்லை. ஏற்றத்தாழ்வுகள், வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வருவது இயல்பு. சில சமயங்களில் நாம் எதிர்பாராத விதமாக தோல்வியின் விளிம்பில் நிற்க நேரிடலாம். அந்த நொடி இருண்டதாகவும் நம்பிக்கையற்றதாகவும் தோன்றலாம். இனி என்ன என்ற கேள்வி நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், இது முடிவல்ல, ஒரு புதிய தொடக்கத்தின் அறிகுறிகள். நீங்கள் இப்பொழுது உணரும் இந்த தோல்வி உங்களை முடக்கி போட அல்ல, உங்களை மேலும் வலிமையாகவும் புத்திசாலியாகவும் மாற்ற வந்திருக்கிறது. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்பட்டால்தான் புதிய செடியாக முளைவிட முடியும். அதேபோல் இந்த தோல்வியின் ஆழத்தில்தான் உங்கள் வெற்றிக்கான விதைகள் புதைந்துள்ளன. அவற்றை வெளியே கொண்டு வரவும் செழிப்பாக வளர்க்கவும் தேவையான உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் இந்த உரையில் நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனியுங்கள். ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் உங்கள் வாழ்க்கையை மாறக்கூடிய பொன்னான கருத்துக்களை நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். தயாராகுங்கள். உங்கள் வெற்றிக்கான பயணம் இப்போது தொடங்குகிறது. தோல்வியில் இருந்து வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்று இரண்டு முக்கிய பிரிவுகளை பார்க்கலாம். முதலாவதாக, நாம் செய்ய வேண்டியவை. உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். தோல்வியின் பொழுது வருத்தம், கோபம், ஏமாற்றம் போன்ற உணர்வுகள் ஏற்படுவது இயல்பு. அந்த உணர்வுகளை அடக்காமல் அவற்றை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் ஏன் இப்படி உணர்கிறேன் என்று உங்களையே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு காகிதத்தில் உங்கள் உணர்வுகளை எழுதுவது மனதை இலகுவாக்கும். இந்த உணர்வுகள் நிரந்தரமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். காரணங்களை ஆராயுங்கள். தோல்விக்கான காரணங்களை அமைதியாக புறவயமான பார்வையுடன் ஆராயுங்கள். யாரையும் குற்றம் சொல்லாமல் என்ன தவறு நடந்தது, எங்கே நாம் மேம்பட வேண்டும் என்று யோசியுங்கள். இது ஒரு கற்றலுக்கான வாய்ப்பு. ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. அந்த பாடத்தை கண்டறிவதுதான் முதல் வெற்றி. சின்ன சின்ன இலக்குகளை வையுங்கள். பெரிய இலக்கை நினைத்து பயப்படாமல் சிறிய அடையக்கூடிய இலக்குகளை பிரித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு சிறிய வெற்றியும் உங்களுக்கு நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கும். ஒரு நாளைக்கான இலக்கு, ஒரு வாரத்திற்கான இலக்கு என்று திட்டமிட்டு அவற்றை அடைய முயற்சி செய்யுங்கள். உங்களை சுற்றி நேர்மறையான நபர்களை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஊக்கப்படுத்துபவர்கள், நம்பிக்கை அளிப்பவர்கள், உங்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் ஆகியோருடன் அதிக நேரம் செலவிடுங்கள். எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பவர்களிடமிருந்து விலகியிருங்கள். நேர்மறை எண்ணங்கள் உங்களை முன்னோக்கி செல்ல உதவும் ஒரு சக்தி. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வி உங்களை ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை. புதிய திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள். புதிய அறிவை பெறுங்கள். அது புதிய வாய்ப்புகளை திறக்கலாம். புத்தகங்களை படியுங்கள். ஆன்லைன் வகுப்புகளில் சேரலாம் அல்லது உங்களுக்கு ஆர்வமுள்ள ஒரு துறை நிபுணர்களுடன் பேசலாம். உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். சரியான உணவு, போதுமான தூக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உதவும். தியானம் அல்லது யோகா போன்ற மன அமைதி தரும் பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். ஆரோக்கியமான மனமும் உடல் வெற்றிக்கான அடித்தளம். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை நம்புங்கள். உங்கள் திறமைகளை நம்புங்கள். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்துவமான திறமைகள் உள்ளன. அவற்றை அடையாளம் கண்டு மெருகேற்றுங்கள். முன்பு நீங்கள் சாதித்த விஷயங்களை நினைத்து பாருங்கள். அது உங்களுக்கு ஊக்கத்தை அளிக்கும். பொறுமையாக இருங்கள். எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரே நாளில் கிடைப்பதில்லை. அதற்கு நேரம், முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவை. உங்கள் இலக்கை நோக்கி தொடங்குங்கள். உழைத்து கொண்டே இருங்கள். தடைகள் வந்தாலும் மனம் தளராமல் முன்னேறுங்கள். உதவி கேட்க தயங்காதீர்கள்.
உங்களுக்கு ஆலோசனை அல்லது உதவி தேவைப்படும் பொழுது தயங்காமல் மற்றவரிடம் கேளுங்கள். நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது நிபுணரிடம் உதவியை நாடுவது தவறில்லை. மீண்டும் முயற்சி செய்யுங்கள். தோல்வி என்பது ஒரு முடிவு புள்ளி அல்ல, ஒரு திருப்பம் மட்டுமே. விழுந்தால் எழுந்திருங்கள். கற்றுக்கொண்டே பாடங்களை மீண்டும் முயற்சி செய்யுங்கள். விடாமுயற்சியோடு வெற்றியின் திறவுகோலை அடையலாம். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் செய்யக்கூடாதவை பற்றி பார்க்கலாம். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். நான் எதற்கும் லாக்கி இல்லை அல்லது என்னால் எதுவும் முடியாது போன்ற எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் விதைக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் சாதிக்க முடியும். மற்றவுடன் உங்களை ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையும் வேறுபட்டது. மற்றவர்கள் வெற்றியுடன் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது உங்களை மனச்சோர்வுக்கு ஆளாக்கும். உங்கள் தனித்துவமான பயணத்தில் கவனம் செலுத்துங்கள். கடந்த காலத்திலே மூழ்கி விடாதீர்கள். நடந்த தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதில் நேரத்தை வீணாக்காதீர்கள். அது உங்களை முன்னேற விடாமல் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொண்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி செய்ய முயற்சிக்காதீர்கள். இது உங்களை மேலும் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக அணுகி தீர்வு காணுங்கள். விரைவான தீர்வுகளை தேடாதீர்கள். குறுக்கு வழியில் வெற்றி பெற முயற்சிப்பது பெரும்பாலும் தோல்வியே முடியும். கடின உழைப்பும் சரியான திட்டமிடுதலும் தான் நிலையான வெற்றிக்கு வழிவகுக்கும். புறக்கணிப்பு மற்றும் தனிமை. தோல்வியின் பொழுது தனிப்பட்டு இருப்பது மனநிலையை மேலும் மோசமாக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருங்கள். குற்றம் சாட்டுதல். மற்றவர்களை அல்லது சூழ்நிலை குற்றம் சாட்டுவது உங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதாகும். உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையை இழத்தல். தோல்வியின் பொழுது நம்பிக்கை இழப்பது மிகவும் ஆபத்தானது. உங்கள் மீது நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் திறமைகளை நம்புங்கள். முயற்சி செய்வதை நிறுத்துதல். தோல்விக்கு பயந்து முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் மிகப்பெரிய தோல்வி. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் வெற்றி நிச்சயம். சும்மா இருப்பது. செயலற்ற நிலையில் இருப்பது எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கும். ஏதாவது ஒரு பயனுள்ள வேலையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தோல்வி ஒரு காயம் போல. அதை கவனிக்காமல் விட்டால் அது சீழ்பிடித்து மேலும் வேதனை தரும். ஆனால் சரியான கவனிப்புடன் அதை ஆற்றிக்கொண்டால் அந்த வடு எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பாடமாக அமையும். நீங்கள் இப்பொழுது கேட்ட இந்த வார்த்தைகளை உங்கள் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை விதைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஞாபகம் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையில் இல்லை. வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்த பலரும் அதை தாண்டி வந்த மகத்தான வெற்றிகளை பெற்றுள்ளார்கள். நீங்களும் அந்த வரிசையில் இணைய முடியும். தேவையானதெல்லாம் மன உறுதியும் சரியான முயற்சியும் தான். இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் பெரிய மாற்றங்களை சாதிக்கப் போகிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை வளரும். உங்கள் இலக்குகள் தெளிவாகும். உங்கள் முயற்சிகள் பலன் தரும். நீங்கள் ஆச்சரியப்படும் விதமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். எனவே தயவு செய்து இந்த ஆலோசனைகளை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். உங்கள் தோல்விகளை படிக்கட்டுகளாக மாற்றி வெற்றியை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள். உங்கள் வெற்றி நிச்சயம். இன்னொரு அழகான வரிகளுடன் நாளை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா.